அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 17:3. வெள்ளியை குவையும் பொன்னையும் புடமிடும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரே கர்த்தர். இங்கே பாருங்கள், எவ்வளோ அருமையாக ஆண்டவர் சொல்லுவார் பாருங்கள். வெள்ளியும் பொன்னையும் ஒரு குகையில் போட்டு அது புடமிடும்போது அவர் சுத்த வெள்ளியும் சுத்த பொன்னாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கை சோதிக்கப்பட வேண்டும், நம்ம இருதயம் சுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் சுத்தத்தை பற்றி தான் பேசணும். எதாவது அழுக்காக இருக்கிற உன் காரியத்தில் அநேக இருதயத்தில் தீவிரமான காரியம் ஓடிக்கொண்டிருக்குது. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அவரும் ஆண்டவரை புடமிட்டு கொடுக்குற வார்த்தை மூலமாய் இருதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர் ஒரு மாற்றம்தாங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயங்களை ஆராய்ந்து கொண்டு வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது. அவர் என்ன பண்ணால் இருதயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். வெள்ளியை புடமிடுவது போல, பொன்னை சுத்த பொன்னாய் மாற்றுவது போல நம்மளை மாற்றி கொண்டிருக்கிறார். ஆலயத்து போகிற அன்பு மகனே, அன்பு மகளே, நீ இன்னும் சோதிக்கப்படாதபடிக்கு இருக்கிறாய். வெள்ளியை பொன்னை போல ஒரு குகைக்குள்ளே போட்டு அதை சுத்தப்படுத்துவது போல ஆண்டவருடைய வார்த்தை உன் இருதயத்துக்கு போனோடனே உன் இருதயம் எல்லாம் சுத்தமாகிக்கொள்ளும். உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை தினம் உன்னிடத்தில் என்ன பண்ண அற்புதம் செய்ய போகின்றார். அற்புதம் கிடைக்காத எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உன்னை சோதிக்கிறவராய் இருதயங்களை சோதிக்கிறவர் அவரே. இயேசு தாங்க நம்ம இருதயத்துக்கு தக்க பதில் தந்துக்கிறவர். வேறு யாரும் கொடுக்க முடியாதுங்க. சோதனை வரும், வேதனை வரும், துன்பம் வரும், துயரம் வரும், எல்லாம் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறோம், விழுந்து போகிறோம். அந்த சோதனையிலேருந்து வெளியே வந்தால் தாங்க ஜொலிக்க முடியும். பொண்ணு கூட பாருங்கள், அந்த புகையில் போட்டு மாட்டின தீயில் கருவி வெளியே வந்த பிறகு தான் சுத்த பொண்ணாக விளங்கும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது பயப்படாதீங்க. இயேசு சோதிக்கிறார், இயேசு புடமிடுகிறார், ஏற்று சுத்த பொண்ணாக உங்களை மாற்றுகிறார். அதற்காகத்தான் என்ன சொல்கிறார்? சோதிக்கிறவர் அவரே. வேறு யாரும் சோதிக்கிறீங்க? பிசாசம்லாம் சோதிக்க முடியாது. இயேசு தான் உங்களை சோதிக்கிறார். ஏன்னு வச்சுக்க, என் மகன் இன்னும் சுத்தம் பண்ணணும், என் மகன் இன்னும் பரிசுத்தப்படணும், என் மகன் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதனால் அவனுக்கு இருக்கிற அழுக்கான காரியத்தில் என்ன பண்ணுங்க, புடமிட்டு சுட்டு எடுத்து போடுறாருங்க. அதுக்கு தான் அவர் சுத்த பொண்ணாக விளங்க போகிறீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலம் அவங்களுக்கு பேசுகிறார். இத்தனை நாள் ஆசீர்வாதம் இல்லாமல் அழுக்காக இருந்த உன்னுடைய இருதயத்தை காரியங்கள் கடினப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுறான்னு இருதயத்தை புடமிட்டு உன் ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறார். ஆமென், ஆமென். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஒரு சகோதர தகப்பனே, இந்த நாளில் பொன்னையும் வெள்ளியும் புடமிடுது போல தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில் புடமிட்டு அவர்களை சோதனை வரும்போது விழுகிறார்கள் ஐயா, சோர்ந்து போகிறார்கள். ஆனாலும் நீர் அவரோடு இருக்கும்போது கர்த்தர் அது எல்லாத்தையும் புடமிட்டு சுத்த பொன்னாய் ஆசீர்வாதம் பெற முடியாத இருக்கிற காரியங்கள் என்னென்ன காரியம் தடையாக இருக்கிறதோ, மனிதன் முகத்தை பார்க்குறான், தேவன் இருதயங்களை ஆராய்ந்து கொண்டு சொல்லிடுறப்பா. அவங்க இருதயத்தில் என்ன தேவைன்னு நீர் அறிந்திருக்கிறீர். அதெல்லாம் வாய்க்க பண்ணுங்கப்பா. அதுக்குண்டான காரியங்கள் அப்பா. பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகிறாங்க, சோர்ந்து போகும்போது பலன் தருகிற நீர் தாண்டவரை அவர் பலன் தந்து ஆசீர்வதித்து இன்னும் மென்மேலும் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆமென். காட் பிளஸ் யூ.